Good morning students. Next நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது மின்காந்த அலைகள். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு மேக்ஸ்வெல் தியரிட்டிக்கலா சொல்லிருப்பாரு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே மாறி மாறி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த டூ பிளேட்டுக்கு இடையில் சார்ஜஸ் எல்லாமே முடுக்க முடியும், அதாவது ஆக்சலரேஷன் ஆகும், டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அந்த சார்ஜஸ் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸோ அப்படி ஆகும்போது அதிலிருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு மேக்ஸ்வெல் சொல்லியிருப்பார். அதாவது இந்த டூ பிளேட்டுக்கு இடையில் சார்ஜ் முடுக்க முடியும், அதாவது ஆக்சலரேஷன் ஆகும். அப்படி ஆகும்போது இந்த டூ பிளேட்டுக்கு இடையில் என்னது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட்டா? டூ மார்க்ல கேட்பாங்க. Electromagnetic waves are non-mechanical waves which move with a speed equal to the speed of light in vacuum. It is a transverse wave. என்ன wave? One mark கேட்பாங்க. Electromagnetic waves என்ன waves ன்ட்டு என்ன waves? Transverse wave, அதாவது குறுக்கலை. ஓகேவா? பாருங்க, மின்காந்த அலைகள் என்பவை இயந்திர அலைகளிலிருந்து மாறுபட்ட வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்திற்கு சமமான வேகத்தில் செல்லும் அலைகளாகும். அதாவது லைட்டோட ஸ்பீட்ல அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த ரெண்டு ஸ்பீடும் ஒரே சேம் தான். எவ்வளவு? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது ஒரு குறுக்கலை, இது மறக்கவே கூடாது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலை என்ன அலை? நெட்டலை, குறுக்கலையா? குறுக்கலை. ஓகேவா? நெக்ஸ்ட், மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்புகள். ஹெர்ட்ஸ் ஆய்வு. அந்த 4 ஈக்குவேஷன் சொன்னார்ல மேக்ஸ்வெல், சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. அதுக்கு அடுத்து அவரை பின்தொடர்ந்து ஹெர்ட்ஸ் வராரு. ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றாரு. அவர் தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணாரு மேக்ஸ்வெல். பட் ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றாரு. எப்படி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு அவரு எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றாரு. எந்த இயர்ல? இன் 1888ல. அவரோட ஃபுல் நேம் ஹென்றி ருடால்ஃப் ஹெர்ட்ஸ். மேக்ஸ்வெல்லின் கணிப்பு ஆராய்ச்சி பூர்வமாக 1888ல் ஹென்றி ருடால்ஃப் ஹெர்ட்ஸ் என்பவரால் நிரூபிக்கப்பட்டது. வெரி சிம்பிள், ஒரு சிம்பிள் சர்க்யூட் போட்டிருப்பாரு. ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதுதான் ஹெர்ட்ஸ், ஹென்ரிச் ருடால்ஃப் ஹெர்ட்ஸ். இன் 1888ல அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. பேட்டரி, கீ, இது கூட இண்டக்டர், அதாவது நெருக்கமா சுத்தன இண்டக்டர், ஹை வோல்டேஜ், ஹை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டக்டரை இதில் கனெக்ஷன் பண்றாங்க. அடுத்து இது கூட 2 மெட்டல் ஸ்பியர், இது ஒரு மெட்டல் ஸ்பியர், இது ஒரு மெட்டல் ஸ்பியர், அதாவது எலக்ட்ரோடு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் மெட்டல் ஸ்பியர், இதுவும் இந்த இது போட்டிருக்குல்ல இந்த புள்ளி மாதிரி, அதுவும் ஸ்மால் மெட்டல் ஸ்பியர். இந்த 2 மெட்டல் ஸ்பியர் தான் பிளேட்டா ஆக்ட் ஆகும், அதாவது கெப்பாசிட்டர், பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட்டா ஆக்ட் ஆகும். இதுல எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும், இதுல நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். இங்க என்ன பண்றாங்கன்னா பேட்டரி கனெக்ஷன் பண்ணிட்டாங்க, கீ க்ளோஸ் பண்றாங்க. அப்படி கீ க்ளோஸ் பண்ணா எல்லாம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த காயில்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கரண்ட் ஃப்ளோ ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா? அப்ப இங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், இங்க பேட்டரியில வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இண்டக்டன்ஸ்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுமா? அப்ப எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ்டு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் மோர். அதிக ஹை வேல்யூ கொண்ட எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ். ரைட்டா? அப்ப ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அது இந்த பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜ் ஆகவும் இந்த பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இதுல போற கரண்ட் என்னவாகும்? சார்ஜா மாறிடும்.
திடீர்னு ஃப்ராக்ஷன் டைமில் இந்த கீயை ஓப்பன் பண்ணுறோம். அப்படி திடீர்னு ஓப்பன் பண்ணும்போது இதில் ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இண்டக்டரில் ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த மெட்டல் ஸ்பியர் இருக்குல்ல, இதோட சார்ஜ் ஃபுல்லாக ஆகிட்டு அடுத்து எங்கே போகுதுன்னா இங்கேருந்து இந்த ஸ்மால் மெட்டல் ஸ்பியருக்கு இந்த சார்ஜஸ் எல்லாம் மூவ் ஆகுது. அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஸ்மால் மெட்டல் ஸ்பியருக்கு இதில் பாசிட்டிவ் சார்ஜ், இதில் நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ ஹை வோல்டேஜ் கொண்ட எத்தனை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 × 10⁶ வோல்டேஜ். 3 × 10⁶ எவ்வளோ? 3 மில்லியன் வோல்டேஜ். அவ்வளோ வோல்டேஜ் இங்கே இந்த சின்ன மெட்டல் ஸ்பியர் வரதுனால என்ன நடக்குன்னா, இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, எம்டி ஸ்பேஸ், அதெல்லாம் ஹேர் இருக்கும், காற்று இருக்கும். ரைட்டா? அப்போ அதெல்லாம் அயனையாக்கம் பண்ணும். அப்போ அதாவது ஹீட்டு, அந்த ஹேரில் இருக்கிற ஹீட்டு காரணமாக அந்த ஏரில் இருக்கிற ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ அந்த ஆட்டம் பிரேக் டவுன் ஆகும். அப்படி பிரேக் டவுன் ஆகும்போது அந்த ஆட்டம் வந்து சார்ஜ் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறும். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இந்த மாதிரி மாறிடும். அப்படி மாறும்போது அதில் அட்ராக்ஷன் நடக்கும், ரிப்பல்ஷன் நடக்கும். ரைட்டா? ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த ஆட்டம்ஸில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுக்குள்ள இது அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், அட்ராக்ஷன் அப்படியே ஆகிட்டே இருக்கும்போது அது வைப்ரேஷன் ஆகுது, ஆக்சலரேஷன் ஆகுது. அப்படி ஆகும்போது டிஸ்டர்பன்ஸ் நடக்குதா? அப்படி நடக்கும்போது ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த இடத்துல என்னது? ஸ்பார்க், அதாவது தீப்பொறி உண்டாகுது. அப்படி உண்டாகும் போது தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு ஹெட்ஸ் சொல்றாரு. பாருங்க, திஸ் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இங்கே மேலே வருது எலக்ட்ரிக் ஃபீல்டு, கீழே போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த டைரக்ஷன் எப்படி? இது மூணும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ரிசீவர் யூஸ் பண்ணுறாங்க, ஆர் டிடெக்டர். இந்த இடத்துல இதுவும் ஒரு மெட்டல் ஸ்பியர், இந்த இடத்துல ஒரு மெட்டல் ஸ்பியர். இந்த இடத்துல ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படின்னா, இந்த இடத்துல அந்த காற்று இருக்கு, ஏர் இருக்கும், அதில் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் இருக்குமா. அப்போ அதில் இங்கே வர எனர்ஜி, இந்த எனர்ஜினால இந்த இடத்துல அதெல்லாம் பிரேக் டவுன் ஆகி ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட்டா? ஏன்னா இதுலேயும் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் நடக்கும். அப்படி நடக்கிறதுனால தீப்பொறி உண்டாகுது. அதை எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இந்த வேவ் வச்சு தான். பாரு, இது இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது, இதை இங்கே வந்து இந்த இடத்துல வச்சு அவங்க ரிசீவ் பண்ணுறாரு. ரிசீவ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த எனர்ஜினால தான், இந்த லைட், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த வேவ்ஸ்னால தான் இங்கே ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சப்போஸ் இது என்ன வேவ், அதாவது நெட்டல்லையா குறுக்கலையான்னு அவங்க கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரிங் ஷேப் இருக்குல்ல, இதை அப்படியே திருப்புறாங்க. அதாவது இங்கே அந்த புள்ளி ரெண்டும் இங்கே வந்துடுது, இந்த மாதிரி திருப்புறாங்க. இப்படி 90 டிகிரியில் இப்படி இருக்கிறது 90 டிகிரியில் இப்படி திருப்புறாங்க. 90 டிகிரி திருப்பும் போது இந்த இடத்துல ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகலை. ரைட்டா? இந்த வேவ் வந்துட்டு இந்த மாதிரி போகலை, அது லாங்கஸ்ட் வேவ், அப்படி போகலை. அப்போ கண்டிப்பாக இது ஷார்டஸ்ட் வேவ் தான். அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அதாவது குறுக்கலைன்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது லைட்டோட ஸ்பீட்லேயே ட்ராவல் ஆகும். எவ்வளோ? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அப்போ இந்த வேவோட ஃப்ரீக்வன்சி என்னது? ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பை செகண்ட். அதாவது இப்போ செகண்டுக்கு 1 செகண்டுக்கு எவ்வளோ ஆசிலேஷன், நம்பர் ஆஃப் ஆசிலேஷன், அதுதான் ஃப்ரீக்வன்சி. F = 1/2π√LC. அப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி 5 × 10⁷ ஹெர்ட்ஸ். ஓகேவா? பாருங்க, இஃப் தி ரிசீவர் இஸ் ரொட்டேட்டட் பை 90 டிகிரி, ரொட்டேஷன் பண்ணும்போது தென் நோ ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகலை, இஸ் அப்சர்வ்டு பை தி ரிசீவர். அப்போ இந்த இடத்துல ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகலை, இது லாங்கஸ்ட் வேவ் கிடையாது, ஒன்லி ஷார்டஸ்ட் வேவ்ன்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னது? டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். This confirms that electromagnetic waves are transverse waves as predicted by Maxwell. Maxwell theoretically சொன்னாரு, பட் இவரு எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றாரு. யாரு? ஹெர்ட்ஸ், ஹென்ரிச் ருடால்ஃப் ஹெர்ட்ஸ். எந்த இயர்ல? இன் 1888ல.
அது மட்டும் இல்லாமல் ரேடியோ வேவ்ஸ் ஹெர்ட்ஸ் டிடெக்டட் ரேடியோ வேவ்ஸ் அதுவும் டிடெக்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் த ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் இது எல்லா வேவ்ஸுமே லைட்டோட ஸ்பீடில் தான் அது ட்ராவல் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் தி லைட் எவ்வளோ 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட் ஆர் ms-1 ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட், நல்லா பார்த்துக்கோங்க சரியா? எனக்கு 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.